கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் இன்னும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்திலே குழுமிருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு இறை அச்சத்துடன் கண்ணீர் சிந்துவோம். மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு சிலருக்கு என்று இல்லாமல் அனைத்து மனிதர்களிலும் அது இருக்கிறது. கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு தன்மை என்பது தன்னுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதமோ அல்லது மரணமோ ஏற்பட்டால் கண்ணீர் வரும், அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் கண்ணீர் வரும். அதே போல் தான் பார்க்கக்கூடிய காட்சிகள், சில உண்மையான காட்சிகளும் கூட, சில காட்சிகள் செய்யப்பட்ட காட்சிகள், அதாவது சினிமா போன்ற காட்சிகள், சும்மா செட்டிங் பண்ணக்கூடிய காட்சிகள், அது போன்ற காட்சிகள் பார்க்கும் பொழுதும் கூட மனிதர்களுக்கு பார்த்து இறக்கப்பட்டு கண்ணீர் விடக்கூடிய சூழல் மனிதனுடைய இயல்பு. இது எல்லாமே முஸ்லீம்களுக்கு வரும், வேறு சமுதாய மக்களுக்கும் வரும், நமக்கு என்று மட்டும் கிடையாது. முஸ்லீம்கள் மட்டும்தான் கண்ணீர் சிந்துவாங்க, வேறு சமுதாய மக்கள் கண்ணீர் சிந்த மாட்டாங்கன்னு கிடையாது. பொதுவாக அனைத்து மனிதர்களுக்குமே நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான், இன்னும் எண்ணற்ற விஷயங்களுக்கு தானாக கண்ணீர் சிந்தக்கூடிய வழக்கம் மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது. இது இயல்பு. ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிவிட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எதற்கு நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நமக்கு படிப்பினைகளும் பாடங்களும் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய பல வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளில், தன்னுடைய போதனைகளில் எதற்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற அறிவுரைகள் இருக்கிறது. இது எல்லாமே கவனிக்காமல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களை விட்டு விடுங்கள், அல்லாஹ் தஆலா வேறு சமுதாயங்களை பற்றி பேசுகிறான். திருமறை குர்ஆனை வைத்து அதில் உள்ள வசனங்களை வைத்து அல்லாஹ் தஆலா வேறு சமுதாயங்களை பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, அல்லாஹ் தஆலா சூரா அல் மைதாவில் பேசுகிறான், வலா தத்தன்ன அக்பாரஹும் மௌதத்தன் இல்லசீன ஆமனு அல்லசீன ஹூலு இன்ன நசாரா ஜாலிக பி அன்ன மின்ஹும் கிஸ்ஸீன உர்தவுன் ஒன்னஹும் யஷ்ருபூன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகள் சொல்லி காட்டுறான். சூரா அல் மைதாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க. நம்பிக்கை கொண்ட மக்களில் வலா தஸ்தவுன் அக்பாரஹும் மௌதல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த மனிதர்களிலேயே மிகவும் கடுமையான பகைவர்கள் யாருன்னா, முதல்ல வரக்கூடியது யூதர்கள். மனிதர்களுக்கு பகைவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்ட மனிதர்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நம்பியிருக்கிறாங்களே அவர்களுக்கு முதல் எதிரி, முதல் பகைவன் யாருன்னா யூதர்கள். அடுத்தது ஷிர்க்கு செய்யக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் பகைவர்கள் இவர்கள் தான். யார்? யூதர்களும் இணை வைக்கக்கூடியவர்களும் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஒய்தா சமீவு மா உன்சில இல்லா ரசூலி தரா ஐனஹும் தஃபீது மின்ன ஐதோ மிம்மா அர்ஃபு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதருக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் அருளப்பட்ட இந்த குர்ஆனை செவியுறும் பொழுது சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் கிறித்துவர்கள், கிறித்துவ போதகர்கள். அவர்கள் உண்மையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க, அனைவருமே சொல்லலை, சிலர் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களையே அறியாமல் கண்ணீர் விடுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள். முதல்ல அல்லாஹ் யாரை சொல்லிட்டான்னா, யூதர்களும் ஷிர்க் இணை வைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கடுமையான பகைவர்கள், முதல் எதிரிகள் அவர்கள் தான் உங்களுக்கு சொல்லிட்டு சிலர் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் கண்ணீர் சிந்தணும், திருமறை குர்ஆனிய வசனங்கள் படிக்க படிக்க தானாக கண்ணீர் வந்துடும்.
படிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், படிக்கணும். ஆனால் வேறு சமுதாயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. கிறித்துவர்கள், அவர்கள் பாதிரிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை அறிந்து கொண்டால், அவர்கள் செவியும்போது அவர்கள் உண்மை அறிந்து கொண்டதால் அவருடைய கண்ணீர் அவருடைய கண்களில் வடிவதை நீங்கள் காண்பீர். யாரு? வேறு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வசனங்களை பார்த்துவிட்டு அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதனுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் மைதாவில் சொல்லி காட்டுகிறான். இப்போ என்ன அல்லாஹ் சொல்ல வரான்னா, வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களே இந்த திருமறை குர்ஆனை வசனங்களை கேட்கும் பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால், நம்ம சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சாரசாரியாக கண்ணீர் விடுவார்கள், எந்த அளவுக்கு அழுவார்கள், எந்த அளவுக்கு புலம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் கொஞ்சம் நாம் நினச்சி பார்க்கணும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே என்றைக்காவது இறை எச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் கண்ணீர் சிந்திருக்கிறோமா என்று நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதாவது கட்டத்தில் கண்ணீர் சிந்திருப்போம், காரணம் இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, கண்ணீர் சிந்திருப்போம். என்னுடைய தாய் தந்தை இறந்துட்டாங்க, கண்ணீர் சிந்திருப்போம். என்னுடைய பொருளாதாரம் நஷ்டமாயிருப்போம், கண்ணீர் சிந்திருப்போம். இதற்காகத்தான் நம்முடைய கண்ணீர் சிந்தக்கூடிய விஷயம் இருக்கிறது. இதை தாண்டி நாம் தனியாக உட்காந்து கண்ணீர் சிந்தவில்லை. ஆனால் சஹாபாக்கள், அல்லாஹ் சொல்லிட்டான்ல, வேறு சமுதாய மக்களே இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அவருடைய அறியாமலே கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை நீங்கள் காண்பீர். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, அவர்களுக்கே சொல்லுகிறான் என்றால் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் ஈமான் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அச்சப்படணும், எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தணும், அதற்கு உதாரணமாக சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அமர் பின் அல் ஆஸ் என்கிற நபி தோழர், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அமர் பின் அல் ஆஸ் அந்த நபி தோழர் கடைசி மரண தருவாயில் இருக்கிறாங்க, உயிர் போகக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சில சஹாபாக்களுக்கெல்லாம் தகவல் வருது, அமர் பின் அல் ஆஸ் அவர்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம போய் சந்தித்து விட்டு வரலாம். யாராவது உடல்நிலை சரியில்லாமல் கடைசி கட்டத்தில் இருக்கும், நம்மளாம் போய் சந்திப்போம். அந்த மாதிரி சஹாபாக்கள் அமர் பின் அல் ஆஸை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு குழுவாக வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அந்த நபர்களை பார்த்த உடனே, வந்த தோழர்களை பார்த்த உடனே அமர் பின் அல் ஆஸ் அவர்கள் இந்த பக்கம் இருந்த முகத்தை செவுத்து பக்கமாக திருப்பி கொண்டார்கள். திருப்பி கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள், அழுகிறார்கள். சஹாபாக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அமர் பின் அல் ஆஸ், ஏன் நீங்கள் கண்ணீர் விடுறீங்க? தன்னுடைய மகன் வந்து கேட்கிறார், என்னுடைய தந்தையே, உங்களை பார்ப்பதற்காக ஆட்கள் வந்திருக்கிறாங்க, நீங்கள் எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுறீங்க, எதற்காக நீங்கள் கண்ணீர் சிந்துறீங்க கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மார்க்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை, எதற்காக நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டது பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை நான் அடைந்திருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சஹாபாக்களுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அடைந்திருக்கிறேன். அதில் முதலாவது கட்டம், அதற்காக நினைத்து நான் கண்ணீர் விடுகிறேன் என்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு எதிரி என்றால், எனக்கு ஒரு பகைவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு பகைவராக இருந்தார்கள், எனக்கு எதிரியாக இருந்தார்கள், எனக்கு வெறுப்பிற்குரிய முகமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையுடைய முதல் கட்டம் இந்த கட்டம். அவருடைய முகம்னாலே எனக்கு பிடிக்காது, ஒரு எதிரின்னா அவர்தான் எனக்கு எதிரி. இப்படிப்பட்ட கட்டம் தான் என்னுடைய முதல் கட்டம். அந்த கட்டத்திலேயே இருந்து நான் மரணித்து விட்டால், மரணமாகி இருந்தால் என்னுடைய நிலை என்னவாகி இருக்கும், நரகத்தில் அல்லாஹ் இருந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டு அழுகிறேன். நாங்கள் எத்தனை பேர் நாம் நினைச்சு அழுதிருக்கிறோம். வழிகேட்டினுடைய விளிம்பில் இருந்தோம், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒரு நாளை நினைத்து அல்லாஹ் தஆலா எனக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானே, என்னோடு இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு கொடுக்கவில்லை, தாய் தந்தை கொடுக்கவில்லை, எத்தனையோடு இந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நாம் அழுதிருக்கிறோம். மரண தருவாயில் அமர் பின் அல் ஆஸ் அவர்கள் அதை நினைத்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுத்துட மாட்டான், தான் நாடியோருக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பான். கடைசி நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறாங்க, இப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்தேன், அந்த நிலையில் மௌத்தாக இருந்தால் நான் நரகத்திற்கு சென்றிருப்பேன், இதற்காக நினைத்து கண்ணீர் விடுகிறேன்.
என்னுடைய வாழ்க்கையுடைய இரண்டாவது கட்டம், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா ஈமானை ஊட்டினான், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா உறுதியை கொடுத்தான், என்னுடைய கரங்களை வலுப்படுத்தினான். அந்த நேரத்திலே எனக்கு உலகத்திலேயே நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தேன். உலகத்திலேயே பிடித்த முகம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் ஏற்றுக்கொண்டேன். இந்த மார்க்கத்திலே பயணித்தேன். அதை நினைத்து நான் கண்ணீர் விடுகிறேன். அல்லாஹ் எப்படியும் என்னை கரை சேர்த்து விட்டானே, இந்த மார்க்கத்தில் எழுதி கொண்டானே, எனக்கு நேசத்திற்குரிய நண்பராக தோழராக அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்கி கொண்டேன் என்று சொல்லி அதை நினைத்து நான் கண்ணீர் விடுகிறேன். இரண்டுக்கும் கண்ணீர். வலி கேட்டில் இருந்தோம், அந்த வலி கேட்டில் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான், அதற்கு கண்ணீர். அல்லாஹ் தஆலா சத்தியத்தில் வைத்திருக்கிறான். வழிகேடு கிடையாது, தப்புகள் கிடையாது, நம்ம கிட்ட நேரான வழியில் இருக்கிறோம். அதற்காக நினைத்து நாம் கண்ணீர் விட்டுருக்கிறோமா? கண்ணீர் விடுறாங்க. இதுதான் உண்மையான கண்ணீர். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் போய்விடும், அதற்காக கண்ணீர் கொஞ்ச நேரம், அவ்வளோதான். நிரந்தரம் கிடையாது. தாயோ தந்தையோ பிள்ளையோ மவுத், 2 நாள் 3 நாள், அதற்கப்புறம் மறந்து போயிடுவோம், அவ்வளோதான். 2 நாள் கண்ணீர். இது எவ்வளோ வாழ்நாள் அவர்கள் எவ்வளோ ஆண்டுகள் கழிந்து கண்ணீர் விடுறாங்கன்னா, நான் இந்த நேரான பாதையில் சத்தியத்தில் நான் இருக்கிறேன், கண்ணீர் விடுகிறார்கள். கடைசியாக 3வது கட்டத்தை அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பொறுப்புகள்லாம் முடிந்து விட்டது, எல்லாமே சரி செய்து விட்டேன், என்னுடைய மௌத்திற்கு பின்னால் என்னுடைய அடக்கம் செய்து விட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் கிளம்ப வேண்டாம், குறைந்த ஒரு நேரமாவது அங்கே நீங்கள் நில்லுங்கிறாங்க. 3வது கட்டத்தை அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் அந்த மௌத்தனை அடக்கம் செய்து விட்டு சிறிது நேரம் நில்லுங்கிறாங்க. நிற்கிறோன்னா என்ன அர்த்தம்? பிரார்த்தனை செய்வது. எனக்காக நீங்கள் நின்று பிரார்த்தனை செய்யுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கள். சொர்க்கத்திற்கு நற்சான்று கூறப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நீங்கள் சொர்க்கவாசி தான்ட்டாங்க, சொர்க்கம் உறுதி. இருந்தாலும் அவர்கள் கடைசியாக அந்த கட்டத்தை சொல்கிறார்கள், என்னுடைய 3வது கட்டம், நீங்கள் என்னை அடக்கம் செய்துவிட்டு சிறிது நேரம் என்னுடைய மன்னரையிட்ட நீங்கள் நில்லுங்க. எதற்காக நிற்க சொல்கிறாங்க? அங்கே நிற்கிறோம்னா அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது. நாம் எதற்காக வேண்டி இன்றைக்கி கண்ணீர் விட்டோமா? அழைத்து சொல்லியிருப்போமா? நாம் ஒரு வேளை கடைசி ஒரு நேரம் நம்ம நெருங்கி விட்டதுன்னா இந்த மாதிரியான நினைவுகள் நமக்கு வருமா? இந்த சொத்து என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, இந்த பொருளாதாரம் என்ன ஆகும், அந்த கடை என்ன ஆகும், இது என்ன ஆகுமோ, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நமக்கு ஓடுமே தவிர இது இறையச்சத்திற்கு நெருக்கமான விஷயங்கள் ஞாபகத்தில் வராது. அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்து இறையச்சத்தோடு வாழ்க்கையை அமைத்து கொண்டோம்னா கண்டிப்பாக சந்திப்போம் இந்த மாதிரி நேரங்கள், இந்த மாதிரியான கட்டங்கள். அது அல்லாமல் உலகத்தையே சார்ந்து எனக்கு பொருளாதாரம் தான் வேணும், என்னுடைய குடும்பம் தான் வேண்டும், என்னுடைய உலகம் தான் முக்கியம் என்று நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும்னா கடைசி இந்த மாதிரியான கட்டங்களை அடையவே முடியாது, அடையவே மாட்டோம். இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் கண்ணீர் விடுறாங்க. எதுக்கு விடுறாங்க? இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்துட்டானே, அவனுக்கு இவ்வளோ கொடுத்துட்டானே, இவன் வளர்ந்துட்டானே, இவன் எவ்வளோ வச்சிருக்கிறானே. பொருளாதாரம் இல்லை என்று கண்ணீர் விடக்கூடிய சூழல் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? வந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி கண்ணீர் விட்டார்கள் சஹாபாக்கள். நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சிலர் அறியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த செய்தி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர், மக்காவை சார்ந்தவர், ஒன்றுமே இல்லாமல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர், வெறும் ஆடையோடு ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்தவர், ஒன்றுமே கிடையாது, வெறும் துணியோட ஆடையோடு ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து மதீனாவுக்கு வந்த தோழர். மதீனாவை வந்துட்டாங்க. வந்த உடனே மதீனாவுக்கு வந்த அந்த தோழர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கக்கூடிய அன்சாரிகள் மத்தியில் சகோதரத்துவம் ஏற்படுத்தி விட்டாங்க. இவர்கள் எனக்கு எங்கேயாவது ஒரு வேலையை கொடுங்க, வேலையை காமிங்க, சந்தையை காமிங்க, நான் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போன நபர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய நிலைமை எப்படி என்று கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. இஃப்தார்னால் நமக்கு நிறைய உணவுகள் வரலாம், அந்த மாதிரி தட்டுகள் கொண்டு வைக்கப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அந்த உணவு தட்டுகளை பார்த்துவிட்டு கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அவருடைய மகன் கேட்குறார், என்னுடைய அருமை தந்தையே, எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுறீங்க? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன விஷயம்? எதற்காக வேண்டி நீங்கள் கண்ணீர் விடக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு சில நினைவுகள் இந்த நேரத்தில் வருகிறது.
மக்காவைச் சேர்ந்த முஹாஜிர் முஸாப் பின் உமைர் அவர்கள் மக்காவில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்தார், செல்வ செழிப்போடு இருந்தார். அவர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து மதீனாவில் ஒரு போர்க்களத்தை சந்தித்து விட்டு அங்கே அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். மிகப்பெரிய இலக்கை அடைந்து விட்டார் அவர். அவருடைய நிலை மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர். அவருடைய நிலை கடைசி கட்டத்தில் போர்க்களத்தில் ஷஹீதான பின்னால் அவருக்குண்டான போர்வையும் கூட கிடையாது. போர்வை குறைவாக இருந்தது. அந்த போர்வை இழுத்தால் கால் தேர்ந்து கொண்டிருந்தது, இந்த பக்கம் இழுத்தால் தலை தேர்ந்து கொண்டிருந்தது. அதற்குண்டான ஆடை கூட அந்த நபருக்கு, அந்த தோழருக்கு கிடையாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்பா அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அவரை நினைவூட்டி சொல்கிறார்கள். அவருடைய நிலையும் கூட கடைசி கட்டத்தில், கடைசி காலத்தில் அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு கூட கஃன் ஆடை கிடையாது, குறைவாக இருந்தது. நான் ஏன் கண்ணீர் விடுகிறேன் என்று தெரியுமா? நானும் அதே போன்ற நிலையில்தான் மதீனாவுக்கு வந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு நிறைய பொக்கிஷங்களை அள்ளி கொடுத்து விட்டான், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து விட்டான். எனக்கு அச்சமாக இருக்கிறது, நான் செய்த அந்த பிரதிபலன், நான் செய்த நல்லமல், அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கூலி இங்கேயே கொடுத்து விடுவானோ, அந்த பொருளாதாரத்தை நினைத்து நான் அஞ்சுகிறேன், அதற்காக கண்ணீர் விடுகிறேன். நாங்கள் அதிகமாக பொருளாதாரம் சேர சேர மனிதர்களுக்கு ஆசை வரும், ஆர்வம் வரும். என்னடா நினைப்பான சாதிப்பான். ஆனால் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நினைத்து ஒரு நாளாவது நாம் வருத்தம் அடைஞ்சிருக்கிறோமா, பயப்பட்டிருக்கிறோமா, கண்ணீர் விட்டுருக்கிறோமா? சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள் 10 தோழர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 10 தோழர்கள் பட்டியலில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஒரு தோழர். 10 தோழர்களில் சொர்க்கத்திற்கு நற்சான்று கூறப்படுவார், சொர்க்கம் கன்ஃபார்ம், உறுதி. 10 தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டி, நீங்கள் சொர்க்கம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, சொர்க்கம் கன்ஃபார்ம். அப்படிப்பட்ட தோழர் எனக்கு சேர்ந்த பொருளாதாரத்தை வைத்து கண்ணீர் விடுறாங்கன்னா, அல்லாஹ் தன் நாடியோருக்கு அள்ளி கொடுப்பான், தன் நாடியோருக்கு குறைவாக கொடுப்பான். அது இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் ஏதோ பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறோமே, அவனுக்கு மட்டும் இவ்வளோ இருக்குது, எனக்கு இல்லையே, எனக்கு மட்டும் இவ்வளோ இருக்குது, அவனுக்கு அவ்வளோ இருக்கு. என்ன மார்க்கம் அறிந்து இருக்கிறோம்? எவ்வளவோ வளர்ந்து மேலே இருப்பான், அடுத்த நாள் கீழே வந்துடுவான். அல்லாஹ் அதில் கால சுக்கரம் சுழற்றி கொண்டே இருப்பேங்கிறான். இன்னைக்கு மேலே இருப்பான், இல்லை கீழே வந்துடுவான், கீழே இருப்பான் மேலே போவான். காலச்சலக்கரத்தை மாற்றி மாற்றி சுழற்றி கொண்டே இருப்போம். அது அவசியம் இல்லை, அது தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறானா பயன்படுத்தி போக வேண்டும். அதே நம்முடைய வாழ்க்கை, அதே உலகம் என்று நம்ம பின்னாடி போகக்கூடாது. அதற்காக கண்ணீர் சிந்தணும். அதிகமாக பொருளாதாரம் இருந்தா, இறைவா நான் செய்த நல்ல அமல்கள் எவ்வளோ செஞ்சிருப்பேன், இந்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு என்னுடைய அமல்களை நீ இங்கே கொடுத்துடாதே, இங்கே அந்த பிரதிபலனை நீ இங்கே கொடுத்து விடாதே. நான் எதிர்பார்ப்பது மறுமை மட்டும்தான். சொர்க்கம் கன்ஃபார்மான உறுதி செய்யப்பட்ட நபி தோழர்கள் அவர்கள் கண்ணீர் விட்டாங்க. இந்த பொருளாதாரத்தை பார்த்து விட்டு நாம் கண்ணீர் விட்டுருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் நாம் அலசி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நபி தோழர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், ஒவ்வொரு வசனங்கள் இறங்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வருமா, கேட்கக்கூடிய வசனம் நமக்கு ஏதாவது தகவல் தருமான்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார்கள் நபி தோழர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். என்ன இறக்குறான்னா, லில்லாஹி மாஃபி சமாவாத்தி உமா ஃபுல்லர்தி ஒயின் துஃபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், வானங்களில் உள்ள இவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியன. அவ் துக்ஃபு யுசிபுஹும் பிஹி அல்லாஹு யக்ஃபுருஹு லிமன் யஷாவு ஒ யுஅஸிபுஹு மன் யஷாவு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் இருக்கக்கூடிய மறைவானதையோ நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ, உங்களுடைய உள்ளங்களில் இருக்குல்ல, அந்த உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது உள்ளுக்குள்ளே மறைத்து கொண்டாலோ, ஒருவேளை தவறான விஷயங்கள், தப்பான விஷயங்கள் ஏதோ ஒன்று மறைத்து கொண்டாலும் நாளை உங்களை நிப்பாட்டி விட்டு மறுமை நாளில் அதையும் விசாரிப்பேங்கிற இந்த வசனத்தில். உள்ளத்தில் இருப்பதை நான் கேள்வி கேட்பேன், வெளியில் உள்ளதை கேள்வி கேட்பேன். இந்த வசனம் இறங்கின உடனே, சூரா அல் பக்ராவில் வரக்கூடிய வசனம் இறங்கின உடனே ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எல்லாமே பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. எதற்காக இந்த வசனம் அப்படி சொல்லுது? உள்ளுக்குள்ளே 2 பேர் பேசிகிட்டு இருப்போம், டீ சாப்பிட போவோம்ல, டீ சாப்பிட்டுக்கிட்டு அவரை பற்றி தப்பாக நினைப்போம், இவருக்கு வேறு வேலையே இல்லை நினச்சிடுவோம்.
நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி நினச்சிடுவோம். ஆனால் அப்படி நினைச்சாலும் நான் குற்றம் முடிப்பேன். நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிற வசனம் இந்த வசனம். சஹாபாக்கள் கதிகலங்கி போயிட்டாங்க, கண்ணீர் விடுறாங்க. என்னென்னமோ நினச்சிருப்போமே, அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாளில் நிப்பாட்டிட்டு கேள்வி கேட்பான்னு சொல்லி பயப்படுறாங்க. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த உடனே அல்லாஹ் பார்க்குறான், என்னுடைய அடியான் எந்த அளவுக்கு பயப்படுறான், எந்த அளவுக்கு கண்ணீர் விடுகிறான். அல்லாஹ் தஆலா வஹூலு சமியனா அத்தானா ரப்பக ஃபுரானக ரப்பனா உலைக்கல் முசீர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சக்திக்கு மீறி சோதனை கிடையாது. லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹு லா மா கஸபத் அலைஹா மா இக்ஸபத். எவரையும் தன்னுடைய சக்திக்கு மீறி நான் சோதனை கொடுக்க மாட்டேன். நீ மனசில் எதுவும் நினச்சிட்டியா, சரி போயிரு. வெளிப்படையாக நீ தவறு செய்யாத. மனசுக்குள்ளே இன்றைக்கி ஏதோ நினச்சிட்டோன்னா கடந்து போயிடலாம். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்? அன்னைக்கு சஹாபாக்கள் இருந்து கண்ணீர் விட்டார்கள், பயந்தார்கள், தடுமாறினார்கள். அல்லாஹ் அதில் சட்டத்தை மாற்றிட்டான். மனசுக்குள்ள எதாவது நினைக்கிறியா, அதோட கடந்து போயிரு. மனசில் இன்றைக்கி என்னென்ன நினைக்கிறோம், நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தான் நிப்பாட்டி கேள்வி கேட்டான்னா எதற்கு கண்ணீர் விடுறாங்க? குர்ஆனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்த்து கண்ணீர் விடுறாங்க சஹாபாக்கள். இன்றைக்கி நம்ம எதற்காக கண்ணீர் விடுறோம்? ஒரு சீரியல் சினிமா ஓடுது, ஃபேஸ்புக்கில் ஏதோ வந்துருச்சு ஒரு படம், அதில் எவோ நடிச்சிருக்கிறான், அதை பார்த்து கண்ணீர் விட்டுருக்குறோம். நாம் உண்மையா இல்லையா? மார்க்கத்துக்கு வருவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சினிமாலாம் பார்த்துருப்போம், அதற்காக கண்ணீர் விட்டுருப்போம். நம்ம இல்லைன்னு யாருமே மறக்க முடியாது, தானாக கண்ணீர் போகும். அதற்கெல்லாம் கண்ணீர் விட்டுருக்குறோம். ஒரு பள்ளிவாசலில் வந்து நம்ம கண்ணீர் விடுவதற்கு நமக்கு என்ன? நேற்று ஒரு வீடியோவில் பார்க்கிறோம், சிறிய குழந்தை தந்தையுடைய கால் சென்று விட்டது, கை போயிடுச்சு. பக்கத்தில் தாய் தந்தை 2 பேர், கை கால் உடஞ்சிருக்கிறது, கட்டு போட்டிருக்கிறார் தந்தை. பிள்ளைக்கு ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, அந்த பிள்ளை அழுகிறது. அந்த தந்தை சொல்கிறார், கூல் அல்ஹம்துலில்லாஹ், கூல் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல், நீ பயப்படாத, நீ அழகாத என்று அந்த தந்தை சொல்கிறார். என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளால் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை பற்றி சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னா, யா அல்லதீன ஆமனு இஸ்பிரு ஒ சாபிரு ஒ ராபித்து வத்தகுல்லாஹ லல்லக்கும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் நீங்கள் மிகைத்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு. என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டோரே, யா அல்லதீன ஆமனு ஒ சாபிரு, சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் மிஞ்சி விடுங்கள். இன்னொரு வீடியோ நேற்று பார்த்தேன், ஒரு சகோதரன் படுத்திருக்கிறான், ஷஹீதாகி விட்டான். அவருடைய தம்பி வருகிறார், ஒருத்தர் கேட்கிறார், மின் ஷஹீதா, யார் ஷஹீதானதுன்னு சொல்லி இன்னொரு நபர் கேட்கிறார், ஹுவான் அஹு, என்னுடைய சகோதரன் ஷஹீதாகி இருக்கிறான் சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு நான், 4 நாளைக்கு நான், அவ்வளோதான், இது ஒன்றும் பயம் கிடையாது எனக்கு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதற்கு எல்லாமே பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். கண்ணீர் விடுறாங்க. எதற்காக? அல்லாஹ் கிட்ட கண்ணீர் விடுறாங்க. வெறுமனே உலகத்திற்காக வேண்டி, ஆசாபாசங்களுக்காக வேண்டி கண்ணீர் அந்த மக்கள் விடலை. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வேற யாருமே தெரியல, அரபு தேசம் தேவையில்லை, உலக நாடு தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு போதும். சகிப்புத்தன்மை நீங்கள் மிஞ்சி விடுங்கள் நாங்கள்ல, அந்த சகிப்புத்தன்மை மிஞ்சக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுறான், வல்லாஹு ஆலமு பி ஹதியக்கும் வகஃப பில்லாஹி வலிய வகஃப பில்லாஹி நசீரா. உங்கள் பகைவர்களை அல்லாஹ் நன்கறிவான், உங்களை பகைப்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான், அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். அவர்கள் நம்புகிறாங்க, அல்லாஹ் எங்களை பொறுப்பெடுத்து கொண்டான், என்னுடைய பிள்ளை மரணித்தோட தான் அது ஷஹீத். இன்றைக்கு நேற்று ஒரு சம்பவம் அமெரிக்காவில், அல்ஹம்துலில்லாஹ். என்ன, கடந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த பில்டிங் இடைஞ்சப்போ திருமறை குர்ஆன் எக்கச்சக்கமாக அந்த அமெரிக்காவில் சேல்ஸ் ஆகி எங்கேயுமே வாங்க முடியாத நிலை ஒன்று இருந்தது. அப்போது மிக பரபரப்பாக குர்ஆன் என்னன்னு சொல்லி அனைத்து வித மக்களுக்கும் அந்த நாட்டில் ரீச் ஆச்சு. அந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவம் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மக்கள் என்ன எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்களே, என்ன அதற்குண்டான அர்த்தம்? ஒரே பரபரப்பு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ அவர்களுடைய இறப்பு ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கே புகழ் என்று சொல்கிறார்களே, என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல மக்கள்.
அப்போ நமக்கு வரக்கூடிய கண்ணீர் என்பது சும்மா வரக்கூடாதுங்க. இதெல்லாம் வரக்கூடிய கண்ணீர் எல்லாமே நம்ம ஃபோட்டோவில் பார்ப்பது, டிவியில் சினிமா பார்ப்பது, நம்முடைய தாய்க்கு தந்தைக்கு, இதெல்லாமே இயல்பு. உங்களுக்கு எனக்கு மட்டுமில்லை, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வரத்தான் செய்யும். அல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ் நான் வழிகேட்டில் இருந்தேன், நீ நேரான பாதையை கொடுக்குற, அதற்காக கண்ணீர் கொடுக்குறேன் இறைவா, என்னை சொர்க்கத்தில் கொடு. கடைசியாக ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு நபித்தோழர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உயிரோடு இருக்கிறேன், வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக வந்து விடுகிறேன், பேச வேண்டும் என்றால் பேசி விடுகிறேன், உங்களோடு ஏதாவது உறவாட வேண்டால் உறவாடி கொள்கிறேன். ஆனால் ஒருவேளை நான் மறந்து விட்டால் அல்லது நீங்கள் மறந்து விட்டால் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது, நான் என்ன செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாமல் போகும் என்று கண்ணீர் விடுறாங்க. தன்னுடைய தாடி நலையக்கூடிய அளவுக்கு சௌபான் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன செய்வேன், நான் மௌத்தா போயிட்டேன்னா நான் எப்படி உங்களை மீண்டும் சந்திக்க முடியும், அல்லது நீங்கள் இருந்து விட்டால் நான் எப்படி உங்களோடு உருவாட முடியும்? கண்ணீர் விட்டு கதறாங்க. அந்த மார்க்கத்துடைய உண்மையாக நேசிக்கக்கூடிய அந்த நபருடைய அந்த நெருக்கம் இல்லாமல் போயிருமே. இன்றைக்கி நாம் மார்க்கத்துடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அவருடைய போதனைகள், அவருடைய படிப்பினைகள், பாடங்கள் நிறைய இருக்கிறது, அந்த தொடர்பு இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி நம்ம யாரும் அழலை. ஆனால் அந்த அழக்கூடிய அந்த அழுகைக்கு தாடி நிறைய அளவுக்கு அழுகிறாங்க. அழக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் அந்த தோழரை, இந்த தோழர்கள் இவர்கள் மீது, என்னுடைய அடியான் மீது இந்த அளவுக்கு நேசத்திற்குரியவா இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இருக்கிறான், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லதீன அன் ஆமல்லாஹு அலைஹிம் மினா நபியின ஒ சித்திகீன ஒ ஷுதாஹின ஒ சாலிஹீன ஹசனா உலாய்க ராஃபிகீன். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்காமல் நான் போயிடுவேனே, நான் சேராமல் போயிடுவேனுங்கிற அச்சம் இருந்து அழுந்தாங்கல்ல, அந்த அழுகைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதர் கட்டுப்பட்டு நடப்போர், நீங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த வசனம், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதரும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்களோடு நாளைக்கு மறுமையில் இருப்பார்கள், உண்மையாளரோடு நாளைக்கு இருப்பார்கள், உயிர் தியாகிகள் ஷஹீதுகளோடு நாளைக்கு இருப்பார்கள், நல்லோர்களோடு நாளைக்கு மறுமை நாள் இருப்பார்கள், அவர்களே உங்களுக்கு ராஃபிகீன் சிறந்த நண்பர்கள். அல்லாஹ் தஆலா அதனுடைய திருமறை குர்ஆனில் வசனத்தை இறக்குறான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு நம்ம பயணிக்க வேண்டுமா, என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே அவசியம் இல்லை. கோடிக்கணக்காக போய் கொட்டணுமா, தேவையே இல்லை. இருக்கிற பங்களாக்களை கொடுங்க, அவசியமே இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் நபிமார்களோடு ஷுஹதாக்களோடு உண்மையாளரோடு நீங்கள் மறுமை நாள் இருப்பீங்கிறது அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்து விட்டான். சூரா அன்-நிசாவுல கண்ணீர் விட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். எதற்குனால் அல்லாஹ்வுடைய இறைச்சத்தோடு அல்லாஹ் தஆலா சத்திய பாதையில் கொடுத்துருக்கிறானே, அதை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய மக்களாக இருக்கணும் கூறி என்னுடைய முதல் விடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.